என்னடா சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? நீ தானடா வீட்டுல இருந்த எங்க எல்லாரையும் அக்கா கடையில சாப்பிடணும் எங்க எல்லாரையும் ஆசையா கூட்டிட்டு வந்த. இப்ப என்னடா சாப்பிடாம இருக்க? என்னடா ஆச்சு? இன்னைக்கு என்னவோ இவன் ஒரு மாதிரியாவே தான் இருக்கான். ஏய், நீ பேசாம இரு, அது போதும். நான் வேணா பேசாம இருக்கேன். முடிஞ்சா நீங்க சாப்பிட வைங்க பாப்போம். நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன அப்போ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க வராம நாம மட்டும் சாப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. தனாக்காக்கு கூட நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷத்தை விட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வரலங்கிற வருத்தத்துலதான் இருக்காங்க. இலையில சாப்பாடை போட்டு வச்சுட்டு பஞ்சாயத்து நடக்குது. பசி கொள்ளுது பார்வதி. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் நான் அவனை வச்சுக்கிறேன். ஹலோ. சொல்லுங்க அத்தை. ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா? போன்ல யாரு மாயாவா? இல்லங்க, அத்தை பேசினாங்க. அம்மாவா? அம்மா எதுக்கு போன் பண்ணாங்க? நம்மள அங்க வர சொன்னாங்க. இல்லங்க, நாம வந்தாதான் சாப்பிடுவோன்னு அப்போ அங்க அடம் பிடிக்கிறானா. நாங்கெல்லாம் வரமாட்டோம். நீங்க விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லனா கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ உனக்காக எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடம் பிடிக்காம சாப்பிடு. அவன் மனசுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா அதை செய்யணும்னு எதிர்பார்ப்பான், அடம் பிடிப்பான். யார் சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்ல. இது எங்க அப்பாவோட குணம். ரகுவோட குணமும் இதுதான். அப்போ இது வீடு இல்ல, ஹோட்டல். இங்க வரவங்க எல்லாம் நம்மள பாப்பாங்க. நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? சாப்பிட வந்திருக்கோம்னு உனக்கு தெரியும்ல. நீ அக்காவுக்கு உதவி செய்வேன்னு சொல்லிதானே வந்த. அப்புறம் ஏன் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற? நான் எங்க அடம் பிடிக்கிறேன்? பெரியப்பா தான் அடம் பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு.